ஹாய்மா, இங்கே பாருங்கள். நம்ம ஊறுகாயெல்லாம் வந்து மாங்காய் ஊறுகாய் அந்த மாதிரி தான் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள்லாம் வந்து கொத்தமல்லி தொக்கு, அதுக்கப்புறமா கோங்கூரா தொக்கு, அதுக்கப்புறம் இது வந்து பச்சை மிளகாய் தொக்கு எப்படி பண்ணுறது சொல்லித்தர பாருங்கள். பச்சை மிளகாவை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி புளி வச்சு ஊற வச்சுருங்க. அந்த புளியும் அந்த பச்சை மிளகாவும் உப்பும் போட்டு மிக்சியில் மஞ்சத்தூள் போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுன்னு அந்த புளியில் இருக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு இதை எடுத்து அதில் கொட்டிட்டு கடாய்க்கு ஒட்டாத மாதிரி நல்லா வதக்கணும்டா சிம்மில் வச்சு. இதை வந்து நீங்கள் தண்ணி சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நாங்கள்லாம் சாப்பாட்டிலையே போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க.